நாங்க கொடுத்தோமா இல்லையா என்றாலும் நாங்க போகிற உரிமை உண்டு என்பதை நான் அதன் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நாங்க நிரூபிப்போம்னு சொல்லியிருக்காங்க, அதுவரை நாம பொறுத்திருப்போம். அதை விட முக்கியமான கேள்வி நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க இதை பத்தி ஆய்வு செய்வோம், அது பஞ்சமி நிலம் என்றால் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கார். நான் என்ன முதலமைச்சர் பார்த்து கேட்க விரும்புறேன், அதே போல பாஜகவுடைய நண்பர்களை பார்த்து கேட்க விரும்புறேன்னா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க புகார் கொடுக்கறீங்க, இதே போல எத்தனை விவகாரங்கள் வந்துட்டு இருக்காத நண்பர் சொன்னாரு. அரசாங்கமே ஒத்துக்கொள்கிறது. இப்போ ஒரு 4 லட்சம்னு ஒரு கணக்கு, அது சென்னை மாகாணம். நான் ஒரு செய்தி பார்த்தேன், அது கிட்டத்தட்ட எல்லாம் டோட்டலா 12 லட்சம் ஏக்கர் நிலம் அப்படி வரும் என்று ஒரு கணக்கு இருக்கு. அதிகாரப்பூர்வ கணக்கு இல்ல, நீங்கள் கூட பார்த்திருப்பீங்க. நம்ம கூகுளுக்குள்ள போனா அந்த மாதிரி தகவல் வருது, 1892 இருந்து வருதுன்னு. அதுல எத்தனை லட்சம் ஏக்கர் நிலங்கள் உண்மையிலேயே இன்றைக்கும் பட்டியல் சாதி மக்களிடம் இருக்கும் அல்லது கைமாறி போயிருக்கும் என்று இன்னொரு செய்தியும் அதுக்குள்ள